அப்படி எதுவும் அனுபவம் இருக்கா? ஒரு குறிப்பிட்ட பாடல் இந்த மாதிரியான பாடல்ல இப்படி ஒரு விஷயம் நடந்தது அப்படின்ற மாதிரி எதுவும் இருக்கா? இருக்குது. அப்போ என்னன்னா, அவர் வந்து ஸ்பீடா சொல்லுவாரு அண்ணன். நான் அது ஒரு நிமிஷம் சொல்றேன் பாருங்க. ஒரு டைம் எழுதிட்டே இருக்கும்போது அவரு சொல்றாரு, நான் கேட்டுட்டு இருக்கேன். ஸ்பீடா சொல்றாரு. நான் எழுதிட்டு இருக்கிறேன். திருப்பி ஒரு வார்த்தை எனக்கு புரியல. திருப்பி கேட்கணும் அவர்ட்ட. ஆனா என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்கும்போது, அவர் என்ன பண்றாரு, பதில் பேசவே இல்ல. அடுத்த வரையும் சொல்லிட்டு இருக்காரு. நான் குறிப்பு எடுத்துட்டு நிக்கிறேன், எடுக்கிறேன். ஒன்னும் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன் நிக்கிறேன். அவர் சொன்னாரு, தம்பி நீ வந்து நடுவில் என்கிட்ட பேசி கேட்டனா, நான் எப்படி அடுத்த வரையும் யோசிப்பேன். சொல்லவே புரிஞ்சு எழுதிக்கணும், பிடிச்சிக்கணும் அப்படின்னாரு. அப்பதான் யோசிச்சேன்ப்பா, நம்ம ஷார்ப்பா வச்சுக்கிட்டேன். அப்ப பாம்பின் கால் பாம்பை அறியுன்ற மாதிரி ஷார்ப்பா அதை வச்சுக்குவேன். அவருக்கு அவருக்கு எழுத ஆரம்பிச்சோம்னா எனக்கு பேனா பேப்பர் தான், என்ன அவரே பார்க்கவே மாட்டேன். காது மட்டும் தான் ஷார்ப்பா வச்சிருப்பேன். நான் ரூம்ல தான் கொஞ்சம் எழுதுவோம். அப்போ பேசவே கூடாது, கேள்வி கேட்கக்கூடாது எழுதும்போது அப்படின்னு தான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸ்பீடா எழுதினேன். இதே போல இருக்கும்போது ஒரு நாள் ஒரு படத்துக்கு பாட்டு எழுதிட்டு இருக்கோம். இயக்குனர் உட்காந்துக்காரு, நான் உட்காந்துக்கிறேன், அண்ணன் உட்காந்துக்காரு. அண்ணன் பாட்டுன்னு கண்ணை முடிக்குவார். இப்படி ஓகே டியூன் போட்டால் போது கண்ணை முடிக்குவார். கண்ணை மூட்டு எழுத சொல்லுவார். அப்போ சொல்லும்போது நான் வந்து அதான் பழக்காச்சில்ல எழுதிட்டு இருக்கிறேன். பார்த்தா திடீர்னு சத்தம் வருது, விசும்புறாங்க. இது அழுகு போரல. நான் 3 பேர் தான் இருக்கிறேன், யார் அழுகுறான்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன். அண்ணன் சொல்லியிருக்காரு, நான் எழுதிட்டு இருக்கிறேன். பார்த்தா ரைட் வந்து அழுகுறாரு. என்னன்னு பார்த்தா இந்த ஆவாரம் பூ 6-7 நாளா யாருக்கு காத்திருக்குன்னு ஒரு பாட்டு, பூ படத்துல. பூ சசிசார் தான் இந்த விசும்புல இருந்து. அந்த பாட்டு கேட்டுட்டு ஒரு மாதிரி ஃபீல் ஆகிட்டார் பயங்கரமா. இதுதான் என்னுடைய அந்த பூ படத்துடைய ஹீரோயினுக்கான வாழ்க்கை இதுதான் அப்படின்ட்டு மெய் மறந்து நான் அன்னைக்கு பார்த்தேன். ஒரு லிரிக்ஸ் கேட்கும் போதே ஒரு உடம்புல அது கூஸ் பம்ப்னு சொல்றாங்கல்ல, அது சிலுக்குது. அந்த சிலுத்தை அவர் வந்து அழுதுதா நீங்க பார்த்தேன்.